இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிள்ளை கேட்டாங்க? இந்த வார்த்தையை பாருங்கள், அவங்களுடைய அக்கறையை பாருங்கள். என்ன கேட்டார்கள்? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். ரெண்டு வார்த்தை தான், அது எவ்வளவு மீனிங் பாருங்க. இறைவா எனக்கு சாலிகான குழந்தையை கொடு. குழந்தையை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? சாலிகான குழந்தை. இந்த சாலிகான என்ற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்குகின்றது. வணக்கங்கள், நற்பண்புகள், கொள்கை உறுதி, மறுமை நம்பிக்கை, இஸ்லாமிய மார்க்க பிடிப்பு எல்லாமே இந்த சாலிகுக்குள்ள அடக்கம். அந்த வார்த்தையை போட்டு அல்லாஹ்விடத்திலே அவங்க பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப அக்கறை இருந்திருக்கா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க எப்படி கேக்குறாங்க? துர்ரியத்தன் தொய்யிபான்ங்கறாங்க. இதே வார்த்தை, தேவா எனக்கு ஒரு குழந்தையை கொடு, ஒரு தூய குழந்தையை கொடு. இந்த தூய குழந்தையில எல்லாம் அடங்கியது. தூய குழந்தைனா என்ன? மார்க்கம், வழிபாடு எல்லாம் சேர்த்து. இந்த அக்கறையோடு அவங்க பிள்ளைகளை அணுகி இருக்கின்றார்கள், பிள்ளைகளை கேட்டிருக்கின்றார்கள், பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றார்கள், மார்க்க அடிப்படையிலே பிள்ளைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். நாம் எப்படி உருவாக்குகின்றோமா? நமது பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி சொல்லித் தரப்படுகின்றதா? இஸ்லாம் எந்த கல்வியையும் பழிக்கவில்லை. அறிவு என்பது அறிவுதான். நல்ல கல்வி என்பது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இல்ல அவன் படிக்கிறான், 10th படிக்கிறான், +2 படிக்கிறான், அவனுக்கு நிறைய படிக்க வேண்டி இருக்கு, அதனால நாங்க மர்சாக்கு அனுப்புறது கிடையாது, அவன் தொழுவாட்ட கூட பரவாயில்லை விட்டுறோம். 10 மார்க் குறைஞ்சிட்டான், எவ்வளவு திமிரு அவனுக்கு என்று கேட்கின்றார்கள். அப்ப மார்க்ல குறைஞ்சா கேட்கிறாங்க, மார்க்கத்துல குறைஞ்சா ஏன் கேட்கறது இல்ல? அது ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குதா இல்லையா? மறுமை அல்லாஹ் நம்மை பிடிக்க மாட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பருவம் தொட்டு பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கவில்லையா? சின்ன குழந்தைன்னு பார்க்கல, மார்க்கத்தை போதித்தார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல இறைவனின் பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அதன் பரிசுத்தமான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே எது ஈமானிய குடும்பம் என்று எனக்கு தலைப்பிட்டு இருக்கின்றார்கள். ஒரு குடும்பம் என்பது பரந்து விரிந்த உறவு முறைகளை கொண்டது. ஒரு குடும்பத் தலைவர், ஒரு குடும்பத் தலைவி, அவர்களுக்கு பிள்ளைகள் என்று குடும்பம் என்பது ஒரு கட்டமைப்பை கொண்டது. ஒரு அழகிய குடும்பம் எப்போது உருவாக முடியும்? ஈமானிய மனம் கமலக்கூடிய விதத்தில் அந்த குடும்பம் எப்படி கட்டமைக்கப்பட முடியும் என்றால், அக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மார்க்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்கும்போதுதான் அது ஈமானிய மனம் கமலுகின்ற குடும்பமாக மாற முடியும். ஒரு குடும்பம் என்பது எப்படி துவங்குகின்றது என்றால், அது துவங்கக்கூடிய இடம் என்பது திருமணம்தான். ஒரு குடும்பம் இருக்கின்றது, அதிலே பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பருவம் வருகின்றது. பெற்றோர் திருமணம் முடிக்கின்ற நேரத்திலே அந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு கிளை குடும்பம் உருவாகின்றது. அது குடும்ப அந்தஸ்து தான். எனவே இங்கே திருமணத்திலே இருந்து இந்த குடும்பம் ஆரம்பமாகின்ற காரணத்தினால் அதிலே இருந்து சில செய்திகளை நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். ஈமான் நிறைந்த குடும்பமாக ஒரு குடும்பம் திகழ வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் திருமணத்தில் இருந்தே கவனமாக கட்டமைக்க வேண்டும். இன்று நிறைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் உண்டு. மார்க்க நெறிமுறைகள் பேணப்படுவதில்லை, இஸ்லாமிய மார்க்கத்துறை சட்டத்திட்டங்கள் கடைபிடிக்கப்படுவதில்லை என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்ன? திருமணத்தில் வருகின்ற பிரச்சனைகள் தான். ஒரு திருமணம் என்று வரக்கூடிய நேரத்திலே சமுதாயத்திலே அந்த பெண் பார்க்க ஆரம்பிப்பார்கள் அல்லது மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பார்கள். இந்த இருவரும் எதை அடிப்படையாக கொண்டு இந்த துணைகளை தேடுகின்றார்கள் என்றால், பணத்தை அடிப்படையாக வைத்து தேடுகின்றார்கள், அழகை அடிப்படையாக வைத்து தேடுகின்றார்கள், ஒரு பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு தேடுகின்றார்கள். மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு தேடுவது என்பது மிக மிக அருகி வரக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் மணந்து கொள்ளப்படுகின்றாள். லி மாலிஹா வலி ஹசபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா. 4 காரணங்கள்.
முதலாவது காரணம் என்ன? அவரது செல்வத்திற்காக. நல்ல செல்வ சீமாட்டியாக ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை மணப்பதற்கு போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். இரண்டாவது என்ன? ஹசபு. ஹசபு என்று சொன்னால் பாரம்பரியம். உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய பிள்ளை, ஒரு நாட்டாமையினுடைய மக, பள்ளிவாசல் முத்தவள்ளியினுடைய பிள்ளைகள். அப்ப அது மாதிரி திருமணம் முடிக்கின்ற நேரத்திலே இவர்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கின்றது. அதனால அதை சில பேர் ஓகே பண்ணுவாங்க. மூன்றாவது ஜமாலிஹா, அவளது அழகிற்காக. ஒரு பெண் நல்ல அழகாக இருக்கின்றால், அவங்களுக்கு செல்வமும் கிடையாது, செல்வாக்கும் கிடையாது, அழகு இருந்தால் போதும் என்கிற மனநிலையிலே மனத்துணைகளை தேடுகின்ற ஒரு சாரார் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் நான்காவதாக சொன்னார்கள், வலி தீனிஹா, அவளுடைய மார்க்க பற்றிற்காகவும் ஒரு பெண் மணந்து கொள்ளப்படுகின்றாள். இந்த நான்கையும் வரிசைப்படுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக என்ன சொன்னார்கள்? ஃபல்ஃபுர் பிராத்தி தீன், மார்க்கமுடைய பெண்ணை மணந்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று சொன்னார்கள். வெற்றி என்பது அழகிலே இல்லை, பணத்திலே இல்லை, செல்வாக்கிலே இல்லை. மார்க்க அடிப்படைகளை அடிப்படையாக கொண்டு நீங்கள் திருமணம் செய்யுங்கள். ஒரு பெண்ணை ஒரு ஆண் மணந்து கொள்வதாக இருந்தால் அவளை பிடிக்காம திருமணம் செய்ய முடியாது. அதுக்குன்னு அழகு இல்லை, ஒரு அழகா எதிர்பார்க்கிறான், இல்லை உனக்கு அழகா கட்டி வைக்க மாட்டோம் என்று அவனுக்கு விரும்பாத ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்க முடியாது. நபி அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. இப்படி 4 அடிப்படைகள் பார்க்கப்படுது. அதுல மிக மிக முதன்மையானது என்ன அப்படின்னா, மார்க்கப்பற்று இருக்கிறதா என்று பார்த்து மனம் முடிக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. இன்று சமுதாயத்திலே அப்படி பார்க்கின்றார்களா? பையனுக்கு பெண் பார்க்கின்றார்கள், நல்ல காசு இருந்தால் உடனே ஓகே பண்றாங்க. சில நேரங்களில் பெண்ணை பார்த்து விட்டு அந்த பெண்ணை வேண்டாம் என்ற மனநிலையில் மாப்பிள்ளை விட்டால் இருப்பார்கள். பெண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்கு, அல்லது கொஞ்சம் குட்டையா இருக்கு, அல்லது ஏதோ சில ஆட்சேபனைகளை சொல்லி இந்த பெண்ணு எங்களுக்கு பெருசா ஒத்து வரவில்லை, வேணா ஒன்று செய்வோம், ஒரு 50 பவுன் எக்ஸ்ட்ரா போடுங்க, ஓகே பண்ணிடுவோம். அது எப்படி 50 பவுன் எக்ஸ்ட்ரா போட்டால் மட்டும் எப்படி சரியாகுது? அதே பெண்ணு தானே அப்பவும் இருக்கிறாங்க. அப்ப அந்த காசிற்காக அந்த பணத்தை இதன் மூலமாக கறக்க வேண்டும் என்ற மனநிலையில் சிலர் இருக்கின்றார்கள். இது மார்க்க அடிப்படை கிடையாது. இன்னொன்று என்ன? அழகு இருக்கின்றதா? அழகு இருந்தால் உடனே ஓகே பண்றது, கொள்கை இருக்குதான்னு பார்க்கறது இல்லை. கொள்ளை அழகா என்று பார்க்கின்றார்கள், கொள்கை அழகா என்று பார்ப்பதில்லை. இந்த ஏகத்துவம் என்பது எவ்வளவு பெரிய அழகு தெரியுமா? நாம் மனமுடித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், ஈமானிய அடிப்படையில் நமது குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும், அவங்களுடைய இல்லறத்தில் இருந்து அவங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை மார்க்க அடிப்படையிலே வளர்த்து ஆளாக்குவதற்கு ஒரு அடிப்படை தௌஹீத் அவசியம் இல்லையா? அதையெல்லாம் பார்ப்பதில்லை. ஏதோ கூட ஒரே மனம் முடிக்கின்றார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், லா தன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமின்ன, இணை கற்பிக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நேரடியாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தன்கிஹு, நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். முஷ்ரிகீன, முஷ்ரிக்கான பெண்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள். வல அமத்துன் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகா வலவ் ஆஜபத்துக்கும், ஒரு இணை கற்பிக்கின்ற பெண் என்னதான் அவள் ஒரு பேரழகியாக இருந்தாலும், அழகில் உங்களை கவர்ந்து விட்டாலும், அவளை விட இரையச்சமுடைய ஒரு அடிமை பெண் சிறந்தவளாக இருப்பாள். ஒரு பெண் அடிமையாக இருக்கின்றால் அவளுடைய இரையச்சம் இருக்கிறது, ஏகத்துவம் இருக்கிறது என்றால் இந்த பெண்ணுக்கு அந்த அழகி என்று இவன் நினைக்கின்றானே அவள் ஈடாக மாட்டாள். இணை கற்பிக்கின்ற பெண் அவள் இணை கற்பிக்கின்ற பெண் தான், அடித்து சொல்வதை போல அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். அதே போன்று பெண்களுக்கு சொல்லும் போது வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, ஆண்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அத்தகைய ஆண்களுக்கு உங்கள் பெண்களை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். ஒரு இணை கற்பிக்கக்கூடிய ஆணுக்கு நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்க கூடாது. ஒரு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆணுக்குத்தான் பொருத்தமானவள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். ஒரு இணை கற்பிக்கக்கூடிய ஆண் அவன் என்னதான் உங்களை அழகில் கவர்ந்தாலும் அவனை விட அடிமையாக இருக்கின்ற ஒரு ஆண் சிறந்தவன். அவன் அடிமையாக இருக்கலாம், அவனிடத்திலே கொள்கை இருந்தால்,
ஏகத்துவம் இருந்தால் அவன்தான் சிறந்தவன் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். அடுத்த வார்த்தையை அல்லாஹ் போடுகின்றான், நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, நம் சமுதாயம் கவனிக்க தவறிய ஒரு வார்த்தை என்ன? உலாயிக்க யதுஊன இலன்னார், அவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைக்கின்றார்கள். நரகத்தை நோக்கி அழைப்பது யார்? இணை கற்பிக்கின்ற ஆண்களும் இணை கற்பிக்கின்ற பெண்களும். திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் யார் இந்த கொள்கைகளை மாறுபட்டு மனம் முடிக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் என்பது நரகத்தை நோக்கிய பயணம் என்பதை இறைவன் அற்புதமாக நமக்கு விளக்குகின்றான். எத்தனை குடும்பங்களிலே நம்ம பார்க்கின்றோம், ஒரு திருமண நேரம் என்று வரும்போது காணாம போயிடுறாங்க. திருமணம் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு இருமணம் வருகிறது. அவ்வளவு நாளமாக கொள்கை ஏகத்துவம் என்று பேசியவர்கள் கூட திருமண நேரத்திலே அடி வாங்கியவங்க எத்தனை பேர் தெரியுமா? அவ்வளவு நாள் தூதர்னு பேசியிருப்பாங்க. அந்த கல்யாண நேரத்தில் அவருக்கு ரெண்டு மனசு வரும். அது என்ன இருமணம்? தூதர் சொல்வதை கேட்கிறதா, ஃபாதர் சொல்றதை கேட்கிறதா? தூதர் ஒரு வழியை காட்டி இருக்கின்றார்கள். இல்லை, என்ன இருந்தாலும் எங்க அத்தா எங்களுக்கு இந்த வழியைத்தான் சொல்லுகிறார், அவரை மீறி நடக்க முடியல, அவர் தங்கச்சி மகனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுகிறார் என்று சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது. சரி, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா தகுதி உடையவர்களாக இருந்தால் பரவாயில்லை. அதுபோல நம்ம ஊர்களில் ஒரு வழக்கம் இருக்கு, குறிப்பாக முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்றாங்க பாருங்க, இந்த மெஜாரிட்டியாக முஸ்லீம்கள் வாழுகின்ற பகுதி முத்துப்பேட்டை, கூத்தாநல்லூர், கீழக்கரை, காயல்பட்டினம், இது மாதிரி முஸ்லீம்கள் கொத்து கொத்தா வாழ்றாங்கல்ல, அங்கெல்லாம் ஒரு மரபு வைத்திருக்கின்றார்கள். என்ன மரபு தெரியுமா? வயதான பாட்டிமார்கள், உங்க ஊர்ல சொல்ல போனா மூமாமார்கள், அந்த மூமாமார்கள் என்ன செஞ்சுட்டு போயிடுறாங்க தெரியுமா? அவங்க ஏதாவது அவங்க பேர பிள்ளைகளை சொல்லி இவங்களை நீங்க இவங்களுக்கு தான் மனம் முடிச்சு கொடுக்கணும், அதாவது என்னுடைய ஒரு பேரனுக்கு இன்னொரு பேத்தியை தான் மனம் முடிக்க வேண்டும் என்று வசியத்தை செய்துவிட்டு அவங்க போயிடுறாங்க. சரி, அது ஒரு தகவல். அதை அடிப்படையாக வைத்து இவர்களுக்கு உண்மையிலே பிடித்திருக்கின்றதா, அவர்களுக்கு மனப்பொருத்தம் இருக்கின்றதா, கொள்கை பொருத்தம் இருக்கின்றதா, இது எல்லாத்துக்கும் ஒத்து வந்து விட்டால் பரவாயில்லை. இதையெல்லாம் பார்க்காமல் அவங்க சொல்லிட்டு போன அந்த ஒரு வார்த்தைக்காக திருமணத்தை பண்ணி வச்சிடுறது. பண்ணி வைத்தால் நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் வருகின்றது. ஒன்று, தௌஹீதை நோக்கி ரெண்டு பேரை யாராவது ஒருத்தர் போயாகணும். ஒரு தௌஹீத்வாதி, ஒரு தௌஹீது இல்லாத ஒரு இன்னொரு துணை. இங்க ரெண்டும் சேரும் போது நிறைய பிரச்சனை வரும். ஒன்று என்னாகும், அந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாதவர் தௌஹீது கொள்ளைக்கு திரும்பிடுவாரு என்ற நம்பிக்கையும் அங்கே ஊட்டப்படுது. அதெல்லாம் நாளைக்கு நம்ம கொள்கைக்கு வந்துருவாங்க, கல்யாணத்து வரைக்கும் தான் அப்படி இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு வந்துருவாங்கல்ல. வந்துருவாங்க என்பதற்கு ஏதாவது உறுதிப்பாடு இருக்கிறதா? ஏதாவது ஒரு நம்பகத்தன்மை இருக்கின்றதா? அப்படின்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் என்ன இங்கே சொல்லுகின்றான்? இணை கற்பிக்கின்ற பெண்களை மணக்காதே, அவங்க தகுதியற்றவர்கள், நம்ம திருமணம் செய்வதற்கு அருகதை இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுதா இல்லையா? அல் ஹபீசாத்து லில் ஹபீசூன வல் ஹபீசூன லில் ஹபீசாத் வத் தய்யிபாத்து லித் தய்யிபூன வத் தய்யிபூன லித் தய்யிபாத். கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு தான் உரியவர்கள், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கே உரியவர்கள், நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கே உரியவர்கள், நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு தான் உரியவர்கள். இப்ப நாம் திருமணம் முடிக்கும் போது நம்ம பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்திருக்கணும். திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல கொள்கை அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து முடிவு செய்ய வேண்டும். இதாங்க ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஒரு குடும்பம் ஈமானிய குடும்பமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதிலே இந்த சட்டம் என்பது மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். நம் சமுதாயத்திலே இது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. தர்காவுக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பார், தாயத்து அணிகின்ற ஒரு பெண்ணாக இருப்பாள். தாயத்து அணியக்கூடிய ஒரு பெண் ஏகத்துவ பெண்ணா? தர்காவுக்கு போகக்கூடிய ஒரு ஆண் ஏகத்துவம் இறைந்தவனா? அவன் ஒரு நல்ல இஸ்லாமியன் என்று சொல்ல முடியுமா? எவன் ஒருவன் தாயத்தை தொங்கவிட்டான், மன் அல்லக்க தமீமத்தன் பக்கத அஷரக்க, தாயத்தை தொங்கவிட்டவன் அல்லாவிற்கு இணை கற்பித்து விட்டான். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்களா இல்லையா? தர்காவுக்கு போகக்கூடிய ஒருவர் இறந்தவங்ககிட்ட போய் நம்ம வசீலா தேடலாம், ஈசாலே சவாபு தேடலாம், அவங்ககிட்ட போய் நம்ம கோரிக்கைகளை முன்வைக்கலாம், அவங்ககிட்ட போய் குழந்தை கேட்கலாம், அவங்ககிட்ட போய் நோய்க்கு நிவாரணம் கேட்கலாம் என்பவர் இஸ்லாமிய அடிப்படையிலே உள்ளவரா? அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம பிள்ளைகளை மணந்து கொடுக்கலாமா?
கொடுக்கக்கூடாது. அப்ப முதலிலே ஒரு இஸ்லாமிய குடும்பம் அது ஈமானிய வழியிலே பயணிக்க வேண்டும் என்றால் இதை அடிப்படையாக கொண்டு சமுதாயத்திலே திருமணங்கள் நடைபெற வேண்டும். அது சமுதாயத்தில் நிறைய பிரச்சனையாக இருக்கு. அதனாலதான் நாளைக்கு நிறைய விளைவுகளை அவர்கள் சந்திக்கின்றார்கள். இது ஒரு அடிப்படை. இன்னொன்று பார்க்கின்றோம், ஏகத்துவம் இருந்துவிட்டால் மட்டும் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துருமா என்று சொல்ல முடியாது. ஏகத்துவம் இருந்தாலும் கூட மனப்பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். சஹாபாக்களுக்கு மத்தியிலே கூட கணவன் மனைவி சண்டையெல்லாம் வந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் விவாகரத்துகள் நடைபெறவில்லையா? ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ற பெண்மணி அவங்க விவாகரத்து செய்யவில்லையா? அதுபோல சாபித் பின் கைஸ் என்ற நபித்தோழருடைய மனைவி அவங்க அவருக்கு குலா வழங்கவில்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜைனப் என்ற ஒரு மனைவி இருந்தார்களே, அவங்களுக்கு ஏற்கனவே செய்து என்ற ஒரு சஹாபிக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார்கள். அவங்களுக்கு மத்தியில் விவாகரத்து ஏற்படவில்லையா? அது வரதான் செய்யும். ஆனால் ரெண்டு பேருமே நல்லவர்கள். இவங்க சஹாபிய பெண்மணி, சிறந்த சஹாபிய பெண்மணி, அவர் ஒரு சிறந்த நபித்தோழர். இப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். அது வேறு. ஏன்? மனப்பொருத்தம் இல்லாமல் இருப்பது. இந்த மனப்பொருத்தம் இல்லாமல் இருப்பதை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு பிறகு அது ஒரு ரிஸ்க் மாதிரி தான். ஒரு தம்பதியை பார்த்து மனம் முடிச்சு வைக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் குணங்கள் ஒத்து போனால் வாழ்க்கை போகும். குணம் ஒத்து போகவில்லை என்றால் அவங்க ஒரு வழியை வேறு வழியை பிரிஞ்சு போயிடுவோம், அவங்க வாழ்க்கையை மீதி உள்ள வாழ்க்கையை பார்த்துக்கிடுவோம் என்ற முடிவுக்கு அவர்கள் வருவார்கள். அதனால திருமணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நாம் முன்னாடியே தீர்மானிக்க முடியாது. அதே நேரத்தில் திருமணத்திற்கு முன்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு பிடித்திருக்கின்றதா என்பதை அடிப்படையாக பார்க்க வேண்டும். இங்கேயும் நிறைய பிரச்சனை செய்கிறார்கள். என்ன செய்கின்றார்கள்? சம்பந்தப்பட்டவங்களுக்கு பிடிக்குதான்னு பார்க்கிறதே இல்லை. அந்த இடத்துல மட்டும் அவங்களுக்கு எங்கிருந்து அந்த பேணுதல் வருதுன்னு தெரியல. சரி, அந்த பேணுதல் மார்க்கத்தில் இருந்தால் பரவாயில்லை. மார்க்கத்தில் சொல்லப்படாத, சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த நடைமுறைக்கு எதிரான ஒரு நிலைக்கு தான் அவங்க போறாங்க. என்ன போகின்றார்கள்? திருமணத்திற்கு முன்பாக எந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் பார்த்து கொள்ளக்கூடாது என்று ஒரு முடிவை வைத்திருக்கின்றார்கள். இது மார்க்க சட்டமா? இப்படி எங்கேயாவது நமக்கு சொல்லப்பட்டிருக்கா? திருமணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை முன்னும் பார்த்துடக்கூடாது, அவங்க நீங்க பார்க்க விடாமல் தடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கின்றார்களா? இல்லை. பார்க்க சொல்லி இருக்கின்றார்கள். என்ன சொன்னார்கள்? முகீரா பின் ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு மக்காவாசி. இவர் மதீனாவிலே சென்று ஒரு பெண் பேசுகிறார். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை மதீனாவுக்கு மாறிவிட்டது. இப்படி வாழும்போது அவர் ஒரு பெண்ணை மனம் முடிக்க அங்கே லோக்கல்ல மதீனாவில் ஒரு பெண்ணை பேசுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த விவரம் தெரிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, நலர்த்த நீ அந்த பெண்ணை பார்த்தாயா என்று கேட்கின்றார்கள். உடனே அவர் சொல்கின்றார், பார்க்கலங்க, சும்மா பேசி தான் வச்சிருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபந்துரு இலைஹா, நீ போய் அந்த பெண்ணை பார். யார்? இந்த மாப்பிள்ளையை போய் திருமணத்துக்கு முன்னாடி நீ போய் அந்த பெண்ணை பார்த்து விடு. ஏனென்று சொன்னால் இன்ன ஆயுனில் அன்சாரி செய்யா, அன்சாரி பெண்களுடைய கண்களிலே ஒரு வேறுபாடு இருக்கின்றது என்று சொன்னார்கள். வேறுபாடுனா குறை கிடையாது. அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வடிவமைப்பு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் அவங்களுடைய முகச்சாயல், அவங்க தோற்றம், அது ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? அதே கேரளாவில் பாருங்க, பக்கத்தில் தான் இருக்கு. தமிழ்நாடும் கேரளாவும் ஒட்டி தான் இருக்கு. ஆனால் கேரளா என்பது பார்த்தாலே அவங்க அந்த உள்ள ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் தெரியுது. இவங்க கேரளான்னு பார்த்தாலே சொல்லுது. கர்நாடகாக்காரங்களை பார்த்தாலே தெரியுது. வடக்கு போக 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 என்ன, இவங்கெல்லாம் பீகார்காரங்க, வடக்கு மாநிலத்தை சார்ந்தவங்க என்பது நமக்கு தெரிகின்றது. இந்த வித்தியாசம் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு வேறுபாடு மக்காவிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மதீனாவில் இருக்கிற பெண்களுக்கும் மத்தியிலே இருக்கு. அப்ப அந்த வேறுபாடு என்பது குறையாக பார்க்கப்படக்கூடாது. இது குறை இல்லை. இப்போ உதாரணம், முத்துப்பேட்டையிலே இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைக்கு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பேசுறாங்கன்னு வச்சுக்கிறோமே. அங்கே ஒரு பெண் தௌஹீதுக்கு வந்து விட்டது. இங்கே ஒரு தௌஹீதில் உள்ள ஏகத்துவ கொள்கை பிடிப்புள்ள ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார். அவ பெண்ணு பார்க்குறாங்க, ஃபோட்டோ அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கிறோமே. உதாரணத்துக்கு இங்கே முத்துப்பேட்டையிலேருந்து ஃபோட்டோ மெயில் வழியாக ஜப்பானுக்கு போகுது. ஜப்பானிலிருந்து மெயில் வழியாக ஃபோட்டோ முத்துப்பேட்டைக்கு வந்து சேர்கின்றது. அப்போ பார்க்கின்றார்கள்,
காட்சி ஒன்று முத்துப்பேட்டையிலே. இவர் அந்த போட்டோவை பிரிண்ட் எடுத்து பார்க்கிறார். மாப்பிள்ளை, பெண்ணு நல்ல கலரா இருக்கு, மூக்கு தான் ஜப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இப்போ காட்சி 2 ஜப்பான்ல. அந்த பெண்ணு இந்த மாப்பிள்ளையுடைய போட்டோ பிரிண்ட் எடுத்து கையில் வச்சிருக்கு. அது பார்த்துட்டு மாப்பிள்ளை லட்சணமா தான் இருக்காரு, ஆனா மூக்கு தான் கொஞ்சம் குடமுளகா மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி? அந்த பகுதியிலே அப்படி ஒரு வடிவமைப்பு இருக்கு, டிசைன் இருக்கு. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் குறை என்று சொல்ல முடியாது. ஆனா நமக்கு பார்க்க குறை போல தெரியும். சைனாக்காரங்களுக்கு கண்ணே இருக்காத மாதிரி இருக்கும், ஜப்பான்காரங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விதமான முகத்தோற்றம் இருக்கும். அதுபோல ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் இல்லையா? அப்ப நாளைக்கு திருமணத்துக்கு பிறகு சண்டை சச்சரவு வரக்கூடாது. எனவே நீங்கள் போய் பார்த்துருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது, திருமணத்திற்கு முன்பாக இப்படி பார்க்கிறது இருக்க, ஒரு மாப்பிள்ளையும் பெண்ணும் பார்ப்பது இருக்கின்றதே, அதிலே ஒரு நன்மை இருக்கு. என்ன நன்மை? இன்னஹு அஜ்தரு அய்யுதம பைனகுமா, அவ்விருவருக்கும் மத்தியிலே அன்பை பரிமாறிக் கொள்வதற்கு அது ஏற்றமானது என்று சொல்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ஒரு பெண்ணை பார்த்துட்டு இவன் இருக்கின்றான், இந்த ஆணை பார்த்து விட்டு இந்த பெண் இருக்கிறாள். அதுக்குன்னு உடனே போனை போட்டு வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்து பேசுங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு பக்கத்தில் பார்த்தா விட்டா ஓவரா போறாங்க, அல்லது மொத்தத்துக்கும் செய்ய மாட்டாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. தொடர்பு கொள்ளக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு சபையில இருந்து பேசுவது என்பது வேறு. அதுக்கு அவங்க தனிமையை பேசினாங்கன்னா உள்ள சைத்தான் ஒருத்தன் உள்ள பூந்துருவான், அது வேற விவகாரம், கொஞ்சம் வித்தியாசமா போயிடும். மார்க்க நெறிமுறைகளுக்கு எதிராக போகின்ற வாய்ப்புகள்லாம் ஆகி போயிடும். அதனால பார்ப்பது என்பதற்கு மார்க்க அனுமதிக்குது. இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்க அனுமதிக்கின்றார்களா? பார்க்க அனுமதிக்கிறது இல்லை. என்ன செய்வார்கள்? இந்த பெண் பார்க்கக்கூடிய படலம் நடக்கும். கஜினி முகமது படையெடுத்தது மாதிரி 16 முறை படையெடுத்தது மாதிரி இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே போக வர இருப்பாங்க. முதல்ல 2 பேர் போவாங்க பெண் பார்க்க, அங்கிருந்து மாப்பிள்ளையை பார்க்க 2 பேர் வருவாங்க. இப்போ 2க்கு 2 சரியா போச்சா? இந்த பெண்ணை பிடிக்கலன்னு வைங்க, அல்லது மாப்பிள்ளை பிடிக்கலைன்னா அதுக்கு ஒரு சங்கோத பாஷை ஒன்று இருக்கு. பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நாங்கள் போய் கடிதம் போடுறோம், இது பழங்காலத்து நடைமுறை. இன்னைக்கு என்ன, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறோம் அல்லது ஒரு இமெயில் பண்ணுறோம் என்பது இந்த புதுமொழியாக இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லியாச்சுன்னா பிடிக்கலன்னு அர்த்தம். பிடிக்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல, நாங்கள் போய் சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு ஒரு பிடிக்கலன்னு அர்த்தம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னா கமா தொடருது. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து 2 பேர், பொண்ணையும் பிடிச்சாச்சு. இப்போ என்ன, சரி இதோட முடிச்சிருவாங்களான்னு கேட்டால் இங்கிருந்து 4 பேர் ஆவாங்க, அங்கிருந்து 4 பேர். அடுத்து இங்கிருந்து அவங்க தாய் பிள்ளைங்க, அவங்க குடும்பத்தில் உள்ள அந்த தாய் கூட பிறந்தவங்க, தந்தை கூட பிறந்தவங்க, அது ஒரு 20 பேர் வருவாங்க. இங்கிருந்து 20 பேர் போவாங்க. இப்படி மாறி 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 திருமணத்துக்கு முன்னாடி இந்த சந்திப்புகளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடக்கும். எல்லாம் போய் பார்ப்பாங்க. பார்க்க வேண்டியவன் வீட்டில் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். ஏன்? வாழ போகிறவன் நான். இவங்க படப்படையாக போய் போய் திருப்பி திருப்பி பார்க்குறாங்களே. வீட்டில் ஒரு வயசான மூமா இருப்பாங்க, அவங்களுக்கு நடக்க முடியாது, கொள்ள முடியாது. நீயும் வா, அப்புறம் கோச்சிக்கிருவ எனக்கு காட்டலன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போய் மாப்பிள்ளை பெண்ணையெல்லாம் காட்டிடுவாங்க. சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளைக்காரன் என்னத்தை பார்த்து என்னத்தை கட்டி வைக்க போறாங்களோ தெரியலையே. அதே போல அந்த பெண் என்ன கிட்டத்தட்ட அதே மனநிலையில. இது மார்க்கத்திலே உண்டா கேட்டால் சொல்றது, யாராவது இந்த மாதிரி நம்ம புரட்சிகரமா மார்க்க விஷயத்தை சொல்றோம் என்று சொன்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஒரு ஆம்பளை போய் எப்படி பார்க்கிறது? அந்த மாப்பிள்ளை அந்நிய ஆம்பளை இல்லையா? பஸ்ஸில் இங்கே ஏறி பிள்ளைங்க பட்டுக்கோட்டைக்கு போறாங்க, இங்க இருந்து கப்பை போய்கிட்டே இருக்கு. கப்பை போகுது வருது, துபாய்க்கு போகுது, அபுதாபி போகுது, எல்லா ஊருக்கும் போகுது. அங்கே பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் எல்லாம், அப்ப எல்லாம் மகரமான ஆண்கள் போல இருக்கு. அவங்க எல்லாம் அப்படியா? அவங்க எல்லாம் அந்நிய ஆண்கள் கிடையாதா? அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது என்பது மார்க்க சட்டம் அல்ல. உரிய முறையிலே உரிய மறைப்போடு ஹிஜாபு முறையை பேணி, வார்த்தையை பேணி, ஆடை ஒழுக்கங்களை பேணி இருந்து கொள்வது தப்பு கிடையாது. அதுக்குன்னு பார்க்கவே கூடாதுன்னா இருக்கு. அப்ப வாழ போகிறவனுக்கே காட்டலன்னு சொன்னா அது எப்படி சரியா வரும்? நாளைக்கு அவங்களுக்கு மத்தியில் மனசு ஒத்து போகவில்லை என்றால் குடும்பத்தில் பிரச்சனை வராதா? அந்த குடும்ப பிரச்சனை நாளைக்கு ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் இந்த குடும்பத்தை உருவாக்குவதற்கு தடையாக வந்து நிற்காதா? அதெல்லாம் சிந்திக்கணுங்க. அப்ப நாம என்ன பார்க்கிறோம்? குடும்பத்தில் உள்ளவங்க, அவன்கிட்ட என்ன இருக்கு, அவன்கிட்ட காசு இருக்கா, அவன்கிட்ட வீடு இருக்கா, கார் இருக்கா, தோப்பு இருக்கா, துறவு இருக்கா, பங்களா இருக்கா, எல்லாம் பார்க்கின்றார்கள். பச உள்ள பார்ட்டியா,
எல்லாம் பார்க்கின்றார்கள். மார்க்கம் இருக்குதான்னு பார்க்கறது இல்லை. இந்த பிள்ளைக்கு நம்ம பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதா என்பதையும் காட்டுறதில்லை. போட்டோவை காட்டுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் காலம் டெவலப் ஆகி போட்டோ வந்திருக்கு. போட்டோ என்பது என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு ஆப்பிரிக்கன் சிட்டிசனை அமெரிக்கன் சிட்டிசனை போல மாற்ற முடியும். கலரில் சொல்றேன். வேணுங்கிற ஃபில்டர் போடலாம். அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டரில் கொடுத்து சாஃப்ட்வேரில் அதை ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ மொபைலே வந்து விட்டது. மொபைல் ஃபோன் என்ன செய்யலாம், பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அங்கே உள்ள பருவ வெட்டுறது, அங்கே உள்ள முகத்தில் உள்ள மற்ற குறைகளை வெட்டுறது, புருவத்தை அழகுபடுத்துறது எல்லாம் பண்ணி கலகலப்பாக்கி பளபளப்பாக்கி கொண்டு வந்து காட்டிடலாம். ஓகேன்றுவான். கல்யாணத்தன்னைக்கு பார்த்தா அதுக்கு சம்பந்தமே இருக்காது. இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டா? நேரடியாக பார்க்கணும் தான் ரசூலுல்லாஹ் மார்க்கத்தில் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அப்ப இதை அடிப்படையாக கொள்ளாமல் மனம் முடிப்பதிலே நிறைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருவதை பார்க்கின்றோம். நமக்கு பிடிக்குதா சம்பந்தப்பட்டவங்களுக்கு பிடிக்குதாங்கிறத முதல்ல பார்க்கணும். ஒரு அழகா ஒரு கதை சொல்வார்கள். ஒரு ஆண், அவனுக்கு ஒரு 30 வயசு ஆகுது, திருமணமே ஆகலை. ஏன் திருமணம் ஆகவில்லை? அவனுடைய அம்மா என்ன செய்யறாங்கன்னா, எந்த பெண்ணை பார்த்தாலும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஒரு பெண்ணை போய் பார்க்க வேண்டியது, பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கு ஏன் குணம் இல்லை, இவங்க பெரிய குணக்குன்று, ஊரில் போய் கேட்டால் சொல்லுவாங்க அவங்க எப்படிப்பட்ட குணம் இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கு. சில பெண்கள் அப்படி இருப்பார்கள். அவங்க பெரிய அப்படியே பரிசுத்தவர்களை போய் நினைத்து கொண்டு ஏன் மருமக என்னைய மாதிரியே இருக்கணும் என்ற மனநிலையிலே அழிந்து கொண்டிருப்பார்கள். அப்ப எந்த பெண்ணை போய் பார்த்தாலும் ரிஜெக்ட். அந்த பெண்ணுக்கு ஏன் குணம் இல்லை போய்கிட்டே இருக்கு. இவனுக்கு வயசு போய்கிட்டே இருக்கு. ரொம்ப கவலைப்பட்டான். அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் அறிவுரை சொன்னார், இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். எப்படி? ஒரு பெண்ணை நீ முதல்ல போய் பாரு, தனியா போய் பாரு. அந்த பெண்ணை உனக்கு பிடித்திருந்தால் அந்த பெண்ணிடத்திலே உங்க அம்மாவுடைய எல்லா குணங்களையும் சொல்லிரு. உங்க அம்மா வந்து எப்படி நடக்கணுங்கிற ஒரு கிளாஸ் நடத்திரு. உங்க அம்மா வரும்போது அந்த பெண்ணை அதே மாதிரி நடந்துக்கிற சொல்லு. ஓகே பண்ணிடுவாங்க. இவனும் அதே மாதிரி முயற்சியை கையில் எடுக்கிறான். அதுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. அவங்க அம்மா வந்தாங்க, செலக்டட். அந்த செலக்டடுங்கிற வார்த்தையை அவன் அப்போ தான் முதல்ல கேட்குறான். உடனே மகிழ்ச்சி. அந்த பெரியவரை தொடர்பு கொண்டு நீங்க சொன்ன அந்த ஐடியா என்பது இந்த பிரச்சனையை தீர்த்துருச்சுங்க. அப்படி ஆயிடுச்சு. 2 ஆண்டுகள் போகிறது. அந்த பெரியவர் மீண்டும் அந்த ஆளை பார்க்கிறாரு. என்னப்பா கல்யாணம் முடிஞ்சிருக்கும் நேரம், எத்தனை குழந்தை, ஏங்க வயிற்றுச்சில கிளப்புறீங்கிறான். திருமணமே ஆகலை. என்னப்பா அன்னைக்கு தான் உங்க அம்மா ஓகே பண்ணாங்களே. எங்க அம்மா ஓகே பண்ணாங்க, ஆனா எங்க அத்தா வேணான்ட்டாரு. அத்தா ஏன் வேணான்னாராம்? அதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அத்தா ஏன் வேணான்னாராம்? தனியா கூட்டு போய் சொன்னாராம், டே அந்த பெண் இருக்கிறாளே அவங்க அம்மா மாதிரியே இருக்கின்றாள். நான் அவளை கட்டி 30-35 ஆண்டுகளாக நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை நீ படாதே, எனவே வேற பெண்ணை பாருன்னு அவரு வேணான்ட்டாரு அப்படின்னு ஒரு நகைச்சுவையா ஒரு கதை சொல்வார்கள். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம சமுதாயத்தில் இருக்கு. யாருக்கு பிடிக்கணும்? குடும்பத்துக்கு பிடிக்கணும், அவங்க சொந்த பந்தம்லாம் இவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க வேலை பிடிக்கணும், அவங்க வீடு பிடிக்கணும், அந்த வீட்டில் ஏசி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாம் பார்க்க வேண்டியது. இவ்வளவு பார்க்கிறாங்கல்ல, வாழ போற பெண்ணுக்கு பிடிச்சிருக்கிறதா? ஒரு மனப்பொருத்தம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல் ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கலாமா? விருப்பம் இல்லாமல் பல திருமணங்கள் சமுதாயத்தில் நடக்கின்றது, நம்ம சமுதாயத்திலே நடக்கின்றது. அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்காது, ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு அந்த பெண்ணை விருப்பம் இருக்காது. இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க ஒரு திணிப்பதை போல நீ இவனை கட்டித்தான் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே திருமணம் செய்து வைத்தால் அங்கே இல்லறம் நடக்குமா? ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை போகுமா? அவங்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பும் இரக்கமும் ஏற்பட வேண்டாமா? ஒரு திருமண வாழ்க்கை என்பது எவ்வளவு அழகான ஒரு பந்தம். அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹமா இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். அழகாக சொல்லுகின்றான் இறைவன், உங்களில் இருந்தே உங்கள் துணைவியரை படைத்து நீங்கள் அவர்களிடத்திலே அமைதி பெறுவதற்காக, நீங்கள் அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றானே, இது அல்லாஹ்வின் சான்றுகளில் ஒன்றாகும். திருமண வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு அன்பு இருக்கின்றது, ஒரு இரக்கம் இருக்கின்றது. ஒரு கருத்தை யாரிடத்திலே சொல்லுவது என்று ஒரு மனிதன் தடுமாறுகின்ற நேரத்திலே அதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். இதை யார்ட்டையாவது சொல்லி ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் தேட வேண்டும்,
அப்படி சொல்லுவதற்கு மிக மிக ஏற்றமான உறவு என்பது மனத்துணைகள் தான். கணவன் தன் பிரச்சனையை மனைவியிடத்தில் சொல்வான், மனைவி தன் பிரச்சனையை கணவனிடத்தில் சொல்வாள். ஒரு பெண் இருக்கிறாளே, தன் தாயிடத்திலே சொல்ல முடியாத பிரச்சனையை கூட கணவனிடத்திலே சொல்லுவாள். அதுபோல ஒரு கணவர் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய அம்மாவிடத்திலே சொல்ல முடியாத பிரச்சனையை கூட ஒரு மனைவியிடத்திலே சொல்லுவார். இப்படிப்பட்ட இதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பந்தம் இருக்கின்றது. இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இந்த கணவன் மனைவி மத்தியில் ஏற்படக்கூடிய பந்தம் என்பது எவ்வளவு அற்புதமான பந்தம்! அது கட்டமைக்கப்பட்ட பந்தமா, பல ஆண்டு உருவாக்கப்பட்டதா? பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் சில பசங்க படிச்சிருப்பாங்க, ஒரே வகுப்பிலேயே படிப்பான். 1ஆம் கிளாஸ்ல இருந்து காலேஜ் முடிச்சு வெளியே வர்ற வரைக்கும் எல்லாம் கிளாஸ்மேட் தான். 20 ஆண்டுகளாக அவன் பழகியிருப்பான். நேத்து ஒருத்தி திருமணமாகி வந்திருப்பாள். இந்த திருமணமானவள் வந்த உடனே அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பந்தம் எங்க இருந்து வந்துச்சு? எத்தனை ஆண்டு ஊட்டி வளர்க்கப்பட்டது கிடையாது, திடீர்னு வருகின்ற பந்தம் தான். ஆனால் அது ஒரு வலுவான பந்தமாக இருக்கின்றது. அதை விடுங்க, நண்பனை விடுங்க, பெத்த தாய்க்கே வயிற்றுல புளிய கரைச்சிடும் சில நேரங்களில். அதாவது கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க, மனைவி வந்து விட்டால், மகன் மருமகளோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த தாய்மார்களுடைய கவனம் எப்படி இருக்கும்னா, அந்த அவங்க வாழ்க்கை மேலேயே இருக்கும். எப்படி இருக்கிறாங்க, நம்ம பையன் நேற்று மாதிரி இருக்கிறானா, ஏதாவது மாற்றம் தெரியுதா? சரி, கொஞ்சம் மாற்றம் தெரியத்தான் செய்யும். அதை தாய்மார்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பவும் காலையில் வேலைக்கு போகும்போது, கடைக்கு போகும்போது, அம்மா போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். கல்யாணமானவனுக்கு கொஞ்சம் அவசரம் இருக்கும், அவனுக்கு இப்போ வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அந்த அவசரத்தில் ஒரு பேக்கை மாட்டிட்டு விறுவிறு இறங்கி ஓடி இருப்பான். உடனே கப்புன்னு இருக்கும், போச்சு நேற்று வரைக்கும் நம்ம பையன் சொல்லிட்டு போனானே, இன்னைக்கு சொல்லாம போறானே, என்ன ஆகிவிட்டது, இவள் என்ன மந்திரம் போட்டாலும் தெரியவில்லையே, என்ன வசியம் செய்து விட்டாலும் தெரியவில்லையே என்று தாய்மார்களுக்கே வயிற்றுல புளியை கரைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரி ஒரு பந்தம் கட்டமைக்கப்படுது. இந்த பந்தம் எப்படி கட்டமைக்கப்படுது? இது ஒரு அற்புதம். அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான ஒரு சான்று. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பந்தம் உருவாகிறது என்றால் அதற்கு தகுந்தாற் போன்று மன பொருத்தத்தின் அடிப்படையிலே திருமணங்களை செய்து கொடுக்க வேண்டுமா இல்லையா? மனப்பொருத்தம் இல்லாமல் ஒரு திருமணம் செய்து வைக்கப்பட்டால் அது மார்க்கத்திற்கு எதிரானது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு பெண்மணி வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒருத்தரை மனம் முடிச்சு வச்சுட்டாங்க, எனக்கு விருப்பம் கிடையாது என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த திருமணத்தை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப மனப்பொருத்தம் இல்லாமல் எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அது ஷரியத் சட்டத்திற்கு, மார்க்க சட்டத்திற்கு எதிரானது. அப்படி திருமணம் செய்து வைத்தால் அந்த குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த திருமணத்தில் இருந்தே நீங்கள் சரி செய்து வரக்கூடிய நேரத்திலே அது ஒரு நல்ல ஒரு ஈமானிய குடும்பமாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்து நம்ம என்ன பார்க்கின்றோம்? கல்யாணம் முடிச்சாச்சு, எல்லாத்தையும் முழுசா 100க்கு 100 புரிஞ்சுக்க முடியாது. வெளிப்படையா பார்க்கின்றான், அந்த பெண்ணு ஓகே, அந்த மாப்பிள்ளை ஓகேங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணம் முடித்து வாழக்கூடிய நேரத்தில் 2 பேருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அது மாப்பிள்ளையாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இதில் வந்து ஒரு புதிய பெண் நமக்கு மனைவியாகிவிட்டால், ஆனால் இவளுடைய குணாதிசயங்கள் என்ன, இவள் எதை எடுத்துக்கொள்வாள், எதை பொறுத்து கொள்ள மாட்டாள், இவள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் தெரியாது. ஆணுக்கும் தெரியாது, பெண்ணுக்கும் தெரியாது. அது வாழ வாழத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். அப்ப நாம் கொஞ்ச காலம் பொறுத்திருந்து வாழ்க்கையை வாழ வேண்டும். கல்யாணம் முடிச்சு 2 நாள்ல அவ வாழ்க்கைக்கு லாயக்கப்பட்டு வர மாட்டான்னு சொல்லக்கூடாது. 2 நாள்ல என்ன தெரியும்? ஒரு மனிதனிடத்திலே பல்லாயிரக்கணக்கான குணாதிசயங்கள் இருக்கலாம். அதுல 1 2 நம்ம ஒரு 2 நாள்ல பார்த்திருப்பான். அவர்கிட்ட மற்ற நல்ல விஷயங்கள் இருக்கலாம். அப்ப அதற்கென்று ஒரு டைம் எடுத்துக்கொண்டு மெதுவாக அந்த வாழ்க்கையை அவங்க வாழ வேண்டும். அதிலையும் குறிப்பாக ஒரு கணவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் மனைவியிடத்திலே, ஒரு மனைவிக்கு உள்ள உரிமை என்ன, அதை கணவன்மார்களுக்கு அற்புதமாக மார்க்கம் சொல்லி இருக்கு. அதே போல மனைவிமார்கள் கணவனை எப்படியெல்லாம் பார்த்து பராமரிக்க வேண்டும், கணவனுக்கும் மனைவிக்கு உள்ள உரிமை என்ன, அதையும் மார்க்கம் தெளிவாக வரையறுத்திருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படைகளை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அந்த திருமண நேரங்கள் வந்துவிட்டால், திருமணம் நெருங்கிவிட்டால் கூட இந்த வகுப்புகளை நாம் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை கொடுப்பது,
அது சம்பந்தப்பட்ட கட்டுரைகளை நாம் அவங்களுக்கு கொடுத்து வாசிக்க சொல்வது, ஒரு புரிந்துணர்வை அவர்களுக்கு நம்ம உண்டாக்க வேண்டும். ஒரு கணவன் என்பவன் யார்? ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான உறவாக இருக்கின்றார். இந்த கணவன் என்பவன் மிக மிக முக்கியமான உறவு. இந்த மனைவி வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. பொறுப்பு இல்லாதவன் கூட பொறுப்பானவனாக மாறுவது எப்படி? கல்யாணத்துக்கு பின்னாடி. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு கால்கட்டு போட்டால் சரியா வரும். கால்கட்டு போடுறது அந்த இலக்கியம் மஜாசா சொல்றது. கால்கட்டுனா கல்யாண கட்டு தான். கல்யாணம் செய்து வைத்து விட்டால் பொறுப்பு வந்து விடுகிறது. இவன் பைக் எடுத்து முறுக்கிறான்னு வைங்க, 100க்கு மேலே போய் கடைசியில் 108 தான் போவான். அவ்வளோ வேகமாக பறக்கக்கூடிய ஒருவன் திருமணம் முடித்த உடனே அந்த வேகத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியாகுது. ஏன்? மனைவி இருக்கிறாள், சரி அது ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியாகுது. ஒரு குழந்தை பிறக்குது, இப்போ புள்ள குட்டிக்காரன் அந்த பொறுப்புணர்வு வருது, அது இன்னொரு 10 கிலோமீட்டர் குறைக்கிறது. இன்னொரு குழந்தை பிறக்கிறது, இப்போ 2 பிள்ளை வீட்டில் இருக்கு. இப்போ நம்ம போயாச்சுன்னா அந்த பிள்ளைகளை மனைவியை யார் பாப்பா என்ற பொறுப்புணர்வு வருது. இப்படி திருமணத்திற்கு பிறகு எத்தனை பொறுப்புகள் ஒரு மனிதனுக்கு வருகின்றது. இதெல்லாம் கணவன் தன்னை ஒரு மனைவிக்கு தக்கவாறு, குழந்தைகளுக்கு தக்கவாறு மாத்திக்கிறானா இல்லையா? இப்படிப்பட்ட கணவன்மார்கள் என்பவர்கள் மனைவிமார்களுக்கு மிகவும் ரொம்ப முக்கியமான உறவாக இருக்கின்றார்கள். எனவே இந்த கணவன் விஷயத்தில் பெண்கள் கரெக்டாக நடக்கணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நபித்தோழர் அவர் ரசூலுல்லாஹை பார்க்க வருகின்றார், வேறு நாடுகளுக்கு போகின்றார். அங்கு உள்ள ஆட்சியாளருடைய கால்களிலே மக்கள் விழுந்து சஜிதா செய்கின்றார்கள். அப்ப அவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களுடைய காலில் விழட்டுமா என்று கேட்கின்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கூடாது, படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் நாம் தலை சாயக்கூடாது என்று சொன்ன நபி அவர்கள் இறுதியாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லவ் குன்து ஆமுரன் அகதன், நான் யாருக்காவது கட்டளையிடுவதாக இருந்தால், எதற்கு? காலில் விழுவதற்கு. ஒரு மனிதருடைய காலிலே இன்னொருவர் விழலாம் என்று இருந்திருந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன? அப்படி சட்டம் கிடையாது, ஒரு பேச்சுக்கு சொல்வது. ஒரு மனிதருடைய காலிலே இன்னொருத்தர் விழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு பேச்சுக்கு அனுமதி இருப்பதாக இருந்திருந்தால் கணவன்மார்களுடைய காலிலே விழுமாறு மனைவிமார்களை சொல்லி இருப்பேன். விழக்கூடாது. ஆனா அப்படி பேச்சுக்கு இருந்தால் நான் இந்த மனைவிமார்களை பூரா உங்க புருஷன் காலில் விழுங்கமான்னு சொல்லி இருப்பேன் என்று சொல்றாங்க. இது எதை எடுத்து காட்டுகிறது? ஒரு கணவன் என்பவன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருக்கிறான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அதே போல ஒரு பெண் என்பவள் அல் மர்அத்து ராயியத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, ஒரு பெண் என்பவள் கணவனுடைய வீட்டிற்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளியாக இருக்கின்றாள். கணவனுடைய வீட்டை, அந்த பொறுப்புகளை மனைவிதான் கவனித்துக் கொள்ள வேண்டும், அந்த பிள்ளைகளை அவள்தான் முறையாக வளர்க்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு இந்த மனைவிக்கு இருக்கின்றது. இது போன்று கணவனை பற்றி உள்ள நிறைய செய்திகளை மனைவிக்கு அல்லாஹ் சொல்கிறான். அதே போல மனைவியை பற்றி உள்ள செய்திகளை கணவனுக்கு மார்க்கம் சொல்கிறது. ஒரு பெண் என்பவள் யார்? ஒரு பலகீனமான நிலையில் இருக்கக்கூடியவங்க. ஒரு பெண் என்பவள் ஆண் அளவுக்கு உறுதியானவள் இல்லை, உடல் உறுதியும் இருக்காது, மன உறுதியும் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குலிக்க மின் திலாயின், ஒரு பெண் இருக்கிறாளே அவள் ஆணுடைய விலா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவள். முதல் பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், நம்ம கிடையாது. அதாவது அல்லாஹ் மண்ணை எடுத்து ஆதம் நபியை படைத்தான். ஆதம் நபியினுடைய விலா எலும்பிலே இருந்து ஒரு மெட்டீரியலை எடுத்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். அந்த விலா எலும்பு என்பது எப்படி இருக்குது? கொஞ்சம் வளைவா இருக்குது, ஒரு கர்வா இருக்கு, நேரா இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் இலக்கியமா சொல்றாங்க, அந்த எலும்பு எப்படி வளைவாக இருக்கிறதோ கோணலாக இருக்கிறதோ பெண்களுடைய படைப்பும் அப்படித்தான் இருக்கிறது. அவங்கள்ட்ட சில பிரச்சனைகள் இருக்கு, இது மாதிரியான சில குணாதிசயங்கள் இருக்கு என்பதை இஸ்லாம் ஆண்களுக்கு சொல்லுது. இதை பெண்களை மட்டும் தட்டுதான் நீங்க புரியக்கூடாது, இது நல்லது சொல்றாங்க. ஒரு பெண் என்பவள் அவள் அப்படித்தான் இருப்பா. ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை அடம்பிடிக்க வச்சுக்கிறோமே, அந்த குழந்தை அடம்பிடிக்கத்தாங்க குழந்தைங்க, அப்புறம் குழந்தையை கேவலப்படுத்துறோம்னு அர்த்தமா? குணாதிசயத்தை சொல்றோம். ஒரு குழந்தை என்பது அதுக்கு புரியாது, நீங்க சொல்லிக் கொடுங்க, மெதுவாக கொண்டு போங்க, குழந்தை மாதிரி அது, அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு பெண் என்பவள்கிட்ட அது மாதிரி சில நிலை இருக்குது. இஸ்தௌசு பி நிசாஇ ஹைரா, பெண்கள் விஷயத்திலே நீங்கள் நலம் நாடுங்கள் என்றெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி இருக்கின்றது.
அப்ப அந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு ஒரு கணவனும் மனைவியும் பயணிக்கக்கூடிய நேரத்திலே அது ஈமானிய மனம் கமலக்கூடிய குடும்பமாக மாற முடியும். மொத்தத்தில் என்ன, எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. கொஞ்சம் காலம் எடுத்து நிதானித்து நடக்க வேண்டும். இது ஒரு அம்சம். இன்னொன்று என்ன தெரியுமா, ஒரு ஆண் அவன் குடும்பத்திலே எல்லா நேரத்திலும் ஆணாகவே சிந்திக்க கூடாது. அதே போல ஒரு பெண் எல்லா நேரத்திலும் பெண்ணாகவே சிந்திக்க கூடாது. நம்ம கணவர், நம்ம ஆணா இருக்கிறோம், மனைவி இருக்கிறாள், ஆணாகவே சிந்திச்சோம்னா அங்கே நிறைய பிரச்சனை வரும். நமக்கு இது ஓகே, அவள் ஒரு பெண்ணாக இருக்கிறாள். பெண் என்பதற்கும் ஆணுக்கும் மத்தியில் நிறைய வித்தியாசம் உண்டு. நீங்க பார்க்கலாம், ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். ஆண்களுடைய கவனம் பெறக்கூடிய பொருட்கள் என்ன, பெண்களுடைய கவனம் பெறக்கூடிய பொருட்கள் என்ன, சம்பந்தமே இருக்காது. இந்த ஆண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்களுக்கு இந்த ஆடைகள் ஆபரணங்கள்லாம் கிடையாது. ஆடையெல்லாம் பெருசாக அவங்க அதில் கவனம் செலுத்துறது கிடையாது. கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க, ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் போடணும் அப்படி இருக்குமே தவிர ரொம்ப ஆடையில் அவங்களுக்கு நாட்டம் இருக்காது. அணிகலன்கள்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் பெண்கள் அப்படியா, வித்தியாசம் இருக்கு. அழகில்லாத ஓவியமா, ஆசையில்லாத பெண்மனமா அப்படின்னு கவிதை படித்தான். அவங்களுக்கு சில விஷயங்கள்ல ஆசை இருக்கு. ஒன்று வேணாம், ஒரு வீட்டுக்கு போங்க, நல்ல ஒரு 6 அடி உயரத்தில் 2 நிற்கும், அதுக்கு பீரோ என்று பெயர். அந்த பீரோவை நீங்க திறந்து பாருங்க, அதில் ஆண்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு என்பது எவ்வளவு தெரியுமா, ஒரு 5 விழுக்காடு கூட கிடையாது. மொத்தத்துக்கும் 10 ட்ரௌசர் வச்சிருப்பான், ஒரு 10 சட்டை வச்சிருப்பான், அவ்வளவுதான் இருக்கும். பெண்களுக்கு என்ன, இந்த பீரோ நிறைச்சி அந்த பீரோ நிறைச்சி, அது காட்டன் சேரியா ஒரு ரேக்கில் இருக்கும், பட்டு சேரியா ஒரு ரேக்கில் இருக்கும், அது மாதிரி கட்டிங் சேரியா ஒரு ரேக்கில் இருக்கும். அப்படிலாம் இருக்கா இல்லையா, அப்படி அடுக்கி வைத்திருக்கிறாங்க. இதை ஒரு ஆண் இருந்து கொண்டு உனக்கு எதுக்கடி இத்தனை புடவைன்னு கேட்கக்கூடாது. ஏனென்றால் அவங்க அம்மாவும் அப்படித்தான் இருக்கிறாங்க. மனைவி மட்டும் இல்லை, இவங்களை பெற்றெடுத்த அம்மா எப்படி இருக்கிறாங்க, இவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி எப்படி இருக்கிறாங்க. ஏன், அவள் பெண். ஒரு பெண்ணாக இருக்கிறவளுக்கு அதெல்லாம் கவனம் இருக்கு. அப்ப ஆண்களுக்கு கவனமே இல்லையா, ஆண்களுக்கும் கவனம் இருக்கு. இதுல கவனம் இருக்கு, சாப்பாட்டில் நாட்டம் இருக்கு. ஒன்று வேணா, அவருக்கு பஜாருக்கு போறோம்னு வச்சுக்கிறோமே, கணவனும் மனைவியும் பஜாருக்கு போறாங்க. அங்கே பஜாரில் புதிதாக ஒரு ஃபேன்சி கடை திறந்திருப்பான். அந்த ஃபேன்சி கடைக்கான மகா கெட்டிக்காரன். அவன் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான பொருட்களை, மனதை கவரக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த கண்ணாடியை போட்டு டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பான். போகும்போது இந்த தாய்மார்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா அது மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்கேன் அடிக்கும். அப்படியே அடித்து அது என்னென்னலாம் இருக்கு பார்த்து வைத்துக்கொண்டு அந்த பெருநா வரும்போது, அந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகள் வரும்போது அங்கே போய் தூக்கிட்டு வந்துடுறது. அதெல்லாம் உண்டா இல்லையா, எத்தனை விதமான ஆபரணங்கள். சரி, காதில் ஒன்று போட்டாங்க, காது குத்தக்கூடாது. எங்கெங்கெல்லாம் அந்த ஆபரணங்கள் மாட்ட முடியுமோ, ஆம்பளை மிஞ்சி போனால் ஒரு மோதிரம் போடுவோம். அது எவனாவது ஒருத்தன், லட்சத்தில் ஒருத்தன், 1000ல் ஒருத்தன் ஒரு மோதிரம் பிரேஸ்லெட் போடக்கூடியவனா இருப்பான். பெண்களை பார்த்தீங்கன்னா 5 விரலுக்கும் மோதிரம் போட்டு இங்கே ஒரு பிரேஸ்லெட் போட்டு அந்த 5 இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு குறை சொல்ல தேவையில்லை, ஏன்னா அது இயற்கை, அவங்களுடைய படைப்பு அப்படித்தான் இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம போட்டு நமக்கு பிடிக்கிறோன்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கூடன்னு சொல்ல முடியுமா? பெண்ணுடைய மனது பெண் மனது, அதை ஆணாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு பெண் இதை எப்படி பார்ப்பாள் என்ற உணர்வு ஒரு ஆணுக்கு வரணும். சரி, ஒரு பெண் ஃபேன்சி கடையை பார்த்தால இவன் திட்டுவான், பொழுதன்னைக்கு இதையே பார்த்துட்டு இருக்கிற, பேசாம வா. அப்படி ஒரு 10 அடி போயிருப்பான். அங்கே புதிதாக ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்திருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வாசல்ல ஒரு பெட்டி வச்சிருப்பான், ஒரு கண்ணாடி பெட்டி. அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அனிமல் பிளானட் சேனலை சுற்றிக்கிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சுட்ட கோழி, கிரில் சிக்கன். அதை நின்று பார்க்கும்போது ஒரு ஆணாக அவனுக்கு எந்த அளவுக்கு நாட்டம் இருக்கு. ஒரு பெண்ணுக்கும் நாட்டம் இருக்கலாம் அதை சாப்பிடணும்னு, ஆனால் கண்டிப்பாக ஆண்கள் அளவுக்கு அந்த நாட்டம் இருக்க வாய்ப்பில்லை. எப்படியாவது போய் இங்கே ஒரு அரை கோழியாவது வாங்கி சாப்பிட்டு வந்துடணும். அப்போ ஆணுடைய படைப்பு அப்படி. இப்படி இந்த வேறுபாடுகள் என்பது அல்லாஹ் இயற்கையில் அமைத்திருக்கின்றான். நான் சொல்வது 2 எடுத்துக்காட்டுகள். இது மட்டுமல்ல, குணாதிசயங்கள் எடுத்துக்கொண்டால் ஆணுடைய பார்வை வேறு, பெண்ணுடைய பார்வை வேறு. ஒரு ஆண் அவன் ஆணாக மட்டுமே சிந்திக்க கூடாது, ஒரு பெண் என்பது என்ன, பெண்ணாக மட்டுமே சிந்திக்க கூடாது. நம்மகிட்ட கூட இன்னொரு ஜோடி இருக்கு, அது பெண்ணாக இருக்கிறது, அது சில விஷயங்களை எதிர்பார்க்கும். மார்க்கத்தில் தடையில்லாத விஷயங்கள், நம்மால் செய்து கொடுக்க முடிந்த விஷயங்களாக இருந்தால் செஞ்சு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல ஒரு பெண் பார்க்கின்றால், ஒரு கணவனை பார்க்கின்றால், அவங்க பெண்ணாகவே சிந்திக்க கூடாது. ஒரு ஆண் அவங்க வெளியே போறவங்க வர்றவங்க, அவங்களுடைய பேட்டர்ன் வேற,
அவங்க லைஃப் ஸ்டைல் வேற. அப்ப அதுக்கு தக்கவாறு நாம் மார்க்க முரண் இல்லாமல் ஏதாவது செய்து கொடுக்க முடிந்தால் செய்து கொடுத்தால் சந்தோஷமா போகுமே குடும்பம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, கணவன் மனைவி மத்தியில அன்பையும் இரக்கத்தையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வருது, வெளியில ஒரு பிரச்சனை வந்தால் ரொம்ப சங்கடமா இருக்கு, கோபம் வருது, அவன் நிலை தடுமாறி போய் இருக்கின்றான், அவனுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கேட்கணும். அப்ப அவன் எங்க வரணும்? டக்குன்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வரணும். எங்கெங்க போறீங்க? இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, வருத்தமா இருக்கு, நான் போய் என் மனைவியை பார்த்து வந்தா எனக்கு சரியா வரும் அப்படின்னு போயிட்டு வர்ற அளவுக்கு மனைவிமார்கள் இருக்கணும். அப்படி போய் பார்த்தா மனைவி ஆறுதல் சொல்லுவாங்க, ரிலாக்ஸ் ஆகி வந்துருவாரு. ஆனா சில குடும்பங்கள் அப்படி இருக்காது. இந்த பாய் ரொம்ப டென்ஷனா இருப்பாரு, பாய் ஏன் கோபமா இருக்கீங்க, வீட்டுக்கு வேணா போயிட்டு வாங்களா, ஏங்க அங்கே போனா இதை விட பெரிய பஞ்சாயத்தா இருக்குங்க, எதுக்குங்க நல்லா இருக்குது பிடிக்கலையான்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்ப இந்த அன்பையும் இரக்கத்தையும் பரிமாறிக்கொள்வதற்கு இந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகைக்கு போறாங்க. அவங்களுடைய மனைவி ஹதீஜா அம்மையார் 15 வயசு பெரியவங்க இருந்தாலும் என்ன, அவங்களை கம்பேர் பண்ணும்போது வயசு கம்மியான ஒரு ஆள் தான் கணவர். இருந்தாலும் சாப்பாடு எடுத்து கொடுக்கிறது, அவங்கள பராமரிக்கிறது, அவங்கள கவனிக்கிறது, இதையுமே அவங்க குறை வைப்பது கிடையாது. ஹிரா குகைக்கு போறாங்க, அவங்களுக்கு வஹி வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, 600க்கும் மேற்பட்ட ரெக்கையை சிறகடிச்சுக்கிட்டு வானத்துக்கு பூமிக்கு மத்தியில பிரம்மாண்டமா நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கலங்கி போனார்கள், பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வருகின்றார்கள். வந்து மனைவிட்ட சொல்றாங்க, ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள். ரசூலுல்லாஹ் எங்க வந்தாங்க? ஒரு பிரச்சனையை பார்க்கறாங்க, தீர ஒரு பிரம்மாண்டமான தோற்றம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். 600க்கும் மேற்பட்ட ரெக்கையை விடுங்க, இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க, பயான் முடிஞ்சு போகும்போது என்ன, இங்கே போகிற ஒரு காக்கா வந்து உங்க கிட்ட நிற்கிது, அதுக்கு ஒரு 20 ரெக்கை இருக்கு, இப்படி விரிச்சா உங்களுக்கு எப்போ இருக்கும்? படபடப்பாயிராதா இல்லையா? காக்கா தான், அது ஒன்றும் செஞ்சிடாது. இருந்தாலும் நாங்கள் 20 ரெக்கை இருக்கேம்மா, நம்ம பார்த்ததே இல்லையே, இந்த மாதிரி ஒரு படபடப்பு வரும். ரசூலுல்லாஹ் பார்த்தது எதை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பிரம்மாண்ட தோற்றம், 600க்கும் மேற்பட்ட ரெக்கை. ரசூலுல்லாஹ் எங்கே வந்தார்கள்? வீட்டுக்கு வந்தார்கள், மனைவியை பார்க்க வந்தார்கள். எனக்கு போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். அம்மையார் போத்தி வர்றாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நடந்ததை சொல்றாங்க, எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு. அப்போது மனைவி அவர்கள் ஆறுதல் படுத்தி தேட்டினார்கள், கல்லா வல்லா மா யுஹ்ஸி கல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், உங்களுக்கு ஒருபோதும் அப்படி நடக்காது. ஏன் தெரியுமா? 5 பாயிண்ட் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்தை பற்றி சொல்றாங்க. இன்னக்க ல தஸிலுர் ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ தக்ரில் லைஃப வ துஈனு அலா நவாயிபில் ஹக்கி. ரசூலுல்லாஹ்வுடைய 5 சிறப்புகளை சொல்றாங்க. உங்களுக்கு கெட்டது நடக்காது, அல்லாஹ் உங்களை அப்படி விட்ட மாட்டான். ஏனென்றால் நீங்கள் உறவுகளை இணைத்து வாழ்கின்றீர்கள், கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள், அதுபோல விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள். அப்படி மாதிரி சொல்றாங்க. சொல்லி உங்களுக்கு எதுவும் நடக்காது ஆறுதல் படுத்துறாங்க. எப்படிப்பட்ட கணவன் மனைவி பார்த்தீங்களா? இன்னைக்கெல்லாம் இப்படி நடக்க முடியுமா? இப்போ ரசூலுல்லாஹ் ஹதீஜா அம்மையாரை விட்டுருவோம், வேற ஒரு ஆள் இப்படி எதையோ ஒன்று பார்த்து பயந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து மனைவிட்டு வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒன்று பார்த்தேமா, பயமா இருக்கு, உன்னை யாரங்க போக சொன்னா, அல்லாண்டு சாப்பிட்டீங்க வீட்டில் கிடக்க வேண்டியதானே சொல்லுவார்களா இல்லையா? அப்புறம் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள்? அவனை இவர் சொல்றாரு, எனக்கு ஏதோ ஆயிருமோன்னு பயமா இருக்கு. ஆகும், கண்டிப்பா உனக்கு ஆகும். இது இல்லை, உனக்கு இதுக்கு மேலே ஆகும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னது இன்னக்கல தஸிலுர் ரஹிம, நீங்கள் உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள். இங்கே என்ன சொல்வார்கள்? நீ எங்க அப்பா ஆத்தப்ப மதிச்சியா? உங்க மாமனார் வந்தாரு, உங்க மாமியார் வந்தாரு, பஸ் ஸ்டாண்ட் போய் கூட்டி வர சொன்னா ஆட்டோ பிடிச்சி வர சொல்லுன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்ப அதனாலதான் உங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அப்படிதான் சமுதாயத்தில் பல குடும்பங்கள் இருக்கின்றது. பிரச்சனை என்று வந்தால் வீட்டுக்கு வரணும், அதுதான் ஒரு ஈமானிய குடும்பமா இருக்க முடியும். அதே போல மனைவிமார்கள் கணவனது நிறையறிந்து நடக்க வேண்டும். கணவருடைய மனநிலை என்ன கண்டிப்பா ஒரு மனைவிக்கு தெரியும். கணவர் வந்து கோபமா வர்றாரு, ஒரு அப்செட்டா இருக்காரு, தெரியுமா இல்லையா? சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்கு தெரியாத கூட சொல்லி தரேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டு வாசல் கதவை திறப்பார், மட்டார்னு அடிப்பார், அப்பவே தெரியும் ஏதோ ஒன்று ஆகி வந்திருக்கிறாரு. அந்த கதவை திறக்கிறதே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் செருப்பை கழட்டுவார், செருப்பை கழட்டினா எடுவானுக்கும் படுவானுக்கும் பறக்கும்.
செருப்பை கழட்டுறது என்ன, மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக கழட்டுவார். கோபமா இருந்தால் என்ன, இப்படி ஒரு செருப்பு பறக்கும், அப்படி ஒரு செருப்பு பறக்கும். வீட்டுக்குள்ள வந்து சேரை இழுத்து போட்டு உட்காருவார், பரபரன்னு இழுப்பார். தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு மூட் அவுட் ஆகி வந்திருக்கிறாப்புல, அவருக்கு உடனே ஒரு ஹார்லிக்ஸை போட்டு, ஒரு பூஸ்ட்டை போட்டு, அல்லது ஒரு ஐஸை போட்டு, ஒரு ரஸ்னாவை போட்டு, டேங்க்கு பவுடர்லாம் அங்கேருந்து வருதா இல்லையா, அதை கொஞ்சம் கையில் கொடுத்து முதல்ல குடிங்க. என்ன அல்லாஹ் இருக்கான், எந்த பிரச்சனையாக இருக்கட்டுமே அல்லாஹ் பார்த்துக்குருவான், எல்லா காரியத்துக்கும் அல்லாஹ் கொண்டு தான் நடக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது, சபூர் பண்ணுங்க, இப்போ என்ன தான் ஆச்சு, அப்படி ஆறுதல் சொல்லி தேட்டக்கூடியவங்களாம் மனைவி இருக்கணும். அவனுக்கு கொஞ்சம் குளிர்ந்துருவான், ஆமாம்மா நானும் தான் கொஞ்சம் கோவப்பட்டேன் போல இருக்கு, இப்படி எடுத்துகிட்டு போயிருக்கலாம், சின்ன விஷயம்தான், அந்த நேரத்தில் புரிய மாட்டேங்குது, என்ன செய்யறது, உன்னை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் சரியாக வரும், அப்படி ஒரு பாச பிணைப்பு வந்துடும். இப்போ இதுக்கு மாற்றமாக இருந்தால் எப்படி இருக்கும், வெளியே வர்றான், கணவன் கோபமாக வர்றான், கதவை மடார்னு அடிக்கிறான், செருப்பு அங்கே ஒன்று இங்கே ஒன்று பறக்குது, வந்து சேலை எழுத்து போட்டு உட்காரான். இந்த மனைவி போய் அந்த பட்டு சேலை கேட்டேன்னா என்னாச்சு, இது கேட்குற நேரமா, பட்டாடி வேணும் உனக்கு பட்டு சொல்லி கூட்டு பட்டு பட்டுன்னு வைப்பான். அதுக்கு பிறகு அப்போ புரியணும் எந்த நேரத்தில் எதை கேட்பது, கணவனது மனநிலை என்ன, அவன் சூழல் என்ன, புரிந்து நடந்தால் அது இன்பமாக இருக்கும். இப்படி இந்த குடும்ப வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் மார்க்க நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டால் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இப்படி குடும்ப வாழ்க்கையில் இந்த கணவன் மனைவி என்பது திருமணத்துக்கு பிறகு இவங்க வாழ்க்கை எப்படி, அது மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டால் ரொம்ப சிறப்பானது. குறிப்பாக என்ன, வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். முடிஞ்சு கோபம் வருதா, நான் கோபமாக இருக்கேன் சும்மா இருந்தா சொல்லிட்டு விட்டுறணும். ஏதாவது வார்த்தைகளை கொட்டி விட்டால் அது விளைவுகளை ரொம்ப மோசமாக உண்டாக்கும். நாம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிராமங்களில் சொல்லவடை சொல்வார்கள், நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாதும்பாங்க. நெல் கொட்டி போச்சு, ஒரு படியை கொண்டாந்து அழகி பில்ல பண்ணிடலாம், சொல்ல கொட்டியாச்சுன்னா அள்ள முடியாது, அது விளைவுகளை உண்டாக்கத்தான் செய்யும். அப்போ பொறுத்து இருக்கணும், படபடன்னு வார்த்தைகளை கொட்டிடக்கூடாது. நிதானித்து இருந்து பொறுமையாக இருந்து சில விஷயங்களை பேசி என்ன செய்யலாம், நல்ல முடிவுக்கு கொண்டு வர முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கும் கூட சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் மேலே கொஞ்சம் கோபம்லாம் வந்திருக்கு. மனிதர் என்ற அடிப்படையில் அவனை மலக்கா, என்னதான் சஹாபாக்கள் சஹாபியை பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் என்று இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் சின்ன அளவிலே, மிகப்பெரிய அளவிலே அல்ல, சின்ன அளவிலே ஒரு மனஸ்தாபங்கள் வரும். அதை நம்ம பார்க்கின்றோம் வரலாற்றிலே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா அம்மையாரை பற்றி சொல்றாங்க. ஆயிஷா அம்மை நேரடியாக சொல்றாங்க, ஐஷாவே நீ எப்போது என்னை பொருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லது எப்போது என் மீது கோபமாக இருக்கிறாய், இந்த இரண்டையுமே நான் அறிந்து கொள்வேன் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு ஆயிஷா அம்மையார் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ என்னை பொருந்தி கொண்ட நிலையில் இருந்தால் முகம்மது நபியின் இறைவன் மீது ஆணையாக என்று சத்தியம் செய்வாய். அதாவது அரபுகள் எல்லாவற்றுக்கும் சத்தியம் செய்வாங்க. இப்போ நம்ம எல்லாவற்றுக்கும் சத்தியம் செய்ய மாட்டோம். உங்கள் வீட்டில் என்ன குழம்புமா, என்ன கூட்டுன்னு கேட்டால் மீன் குழம்புமோ, அல்லாஹ்வின் மீது ஆணையாக மீன் குழம்புவாங்க அவங்க. ஏன்னா அது உங்கள் வழக்கம், அந்த மொழி நடை அதிகமாக சத்தியம் பண்ணக்கூடிய வழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. நிறைய சத்தியங்கள் வெளிப்படும். அப்போ என்னன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ என்னை பொருந்தி கொண்டிருந்தாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா முகம்மதின் இறைவன் மீது ஆணையாக வரும். ரசூலுல்லாஹ் மேலே கோபமாக இருந்து என்ன செய்வாங்களாம், அந்த பேரை தூக்கிட்டு இப்ராஹிம் நபியின் இறைவன் மீது ஆணையாக அப்படின்னு சத்தியம் பண்ணுவாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்குவாங்க, ஓ நம்ம பேரை காணா, அப்போ நம்ம மேலே கொஞ்சம் கோபம் இருக்கிறாப்ல என்று புரிந்து கொள்வார்களாம். பாருங்கள், ஒரு கோபத்தை காட்டுவதற்கு கூட எவ்வளவு அழகான ஒரு நடைமுறை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு மனைவிக்கு கணவனை பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் டேஸ் 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 தான். அந்த மேடையில் சபையில் சொல்ல முடியாது, அப்படி பேசிடுறது. அவன் சும்மா இருப்பானா, உன் குடும்பம் ஒழுக்கமா, அது ரெண்டு வார்த்தை. உங்கம்மா ஒழுக்கமா, உங்கம்மா ஒழுக்கமா, உங்க பரம்பரை ஒழுக்கமா, உங்க பரம்பரை ஒழுக்கமா, உங்க ஊர் ஒழுக்கமா, அப்படி போய் கடைசியில் பெரிய கலவரமாகி ஒரு 2 லட்சம் ரூபாய் காலி வீட்டில் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி வைத்து டிவி உடஞ்சு கிடக்கும், கோத்ரெஜ் ஃப்ரிட்ஜு அது நாளாக பொழந்து கிடக்கும். எதுக்கு இந்த வேலை? எதையும் பொறுத்து நிதானித்து நாம் நடக்க வேண்டும். இப்படி கணவன் மனைவி விஷயத்தில் நிறைய அம்சங்கள் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் புரிந்து கொண்டு மார்க்கம் காட்டுகிற அடிப்படையில் நம்ம நடந்து கொண்டால் இது சீராக செல்லும். இது குடும்பத்தில் மிக முக்கியமான அடிப்படை. சரி, கணவன் மனைவி வந்தாச்சு, அடுத்த கட்டமா என்ன, அவங்களுக்கு சந்ததிகள் பிறப்பார்கள். சந்ததிகள் பிறக்க ஆரம்பித்தால் அவர்களையும் மார்க்க அடிப்படையிலே நாம் உருவாக்க வேண்டும். குறிப்பாக
குழந்தைகளை அவங்களுடைய குழந்தை பருவத்தில் இருந்தே மார்க்க விஷயங்களுக்கு நாம் பழக்க வேண்டும். அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு நம்ம இப்போ சொல்ல வேண்டியதில்லை, பெரிய பிள்ளைகளா போனதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் என்று நாம் இருந்தால் 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்வார்களே, அந்த சிறிய வயதிலே நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அந்த விஷயத்துக்கு பழகிடுவாங்க. அதுவும் இன்றைய காலத்து பிள்ளைகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கின்றார்கள். ஒரு காலத்துல எல்லாம் இந்த 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எழுத தெரியாது, ஒழுங்கா படிக்க தெரியாது, பேச தெரியாது. இன்னைக்கு ப்ரீகேஜி எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்க அவங்க பேசுற பேச்சு பார்த்தீங்கன்னா அப்ப எப்படி பேசுகின்றார்கள். ஜெனரேஷன் மாறுது, காலநிலை மாறுது, பிள்ளைகள் அதை ரொம்ப இலகுவாக எடுத்துக்கொள்கின்றார்கள். அப்ப நாம் அவர்களுக்கு சிறிய வயது முதலே மார்க்க விஷயங்களை போதிக்க வேண்டும். நமது பிள்ளைகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும், அந்த அக்கறை நமக்கு இருக்கணும். நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க தங்களுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கினார்கள், எப்படிப்பட்ட அக்கறை அவர்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப காலமாக குழந்தை இல்லை. அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. 2 பேரும் பிறந்ததுமே அவங்களுடைய வயோதிக பருவத்தில் தான். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தள்ளாத வயதிலே எனக்கு வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவங்க பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்போ முதுமை பருவத்தில் தான் அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிச்சு. ஆனால் அவர்கள் குழந்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடு, எனக்கு ஒரு வாரிசை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கேட்கும் போது என்ன வார்த்தையை சொன்னார்கள்? இப்போ நாமும் இன்னைக்கு குழந்தை கேட்கின்றோம். ஒரு தம்பதிக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை இல்லை, ஓராண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு, 4 ஆண்டு போயிடும். அதுக்கு பிறகு என்ன, அவங்களுக்கு மனசு விட்டு போயிடும். கடைசியில் தர்காவில் போய் நிற்பாங்க. குழந்தைகளை கேட்பதற்கு போய் தர்காவில் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு வழிகேட்டுக்கு அவங்கள தள்ளிடுது. இதை பெரிய பிரச்சனை என்னன்னா, குழந்தை இல்லை என்கின்ற பிரச்சனையை விட சமுதாய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய கவலை. பார்க்குற ஆள் பூரா கேட்கறது, மீன் மார்க்கெட்டு போக முடியாது, ஒரு பட்டுக்கோட்டைக்கு போக முடியாது, பார்த்தா என்னம்மா எதுவும் புழுப்பூச்சி உண்டா, புழுப்பூச்சி உண்டா, என்ன புழுப்பூச்சி உண்டா, ஏன்னா குழந்தை இல்லையாங்கிற அவங்க இலக்கியமாக கேட்குறாங்களாம். இந்த சமுதாயத்துக்கு பதில் சொல்ல முடியல. யாரா ஒரு குழந்தையை கொடு, இப்படி ஒரு கேள்வியை என்னை பார்த்து கேட்கின்றார்கள். அவங்க வாயை அடைக்கிற மாதிரி லட்டு மாதிரி ஒரு பிள்ளை, மூக்கு இருக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கு மொழி இருக்க வேண்டும், தலையில 2 சுழி இருக்க வேண்டும், துவா செய்கிறது அல்லாஹ்ட்ட பிள்ளையை கொடு அப்படின்னு. தப்பு நான் சொல்ல வரல. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிள்ளை கேட்டாங்க? இதுவும் பிள்ளை கேட்கறது தான். இப்ராஹிம் நபி கேட்டதும் பிள்ளை கேட்கறது தான். ஆனால் அந்த வார்த்தையை பாருங்கள், அவங்களுடைய அக்கறையை பாருங்கள். என்ன கேட்டார்கள்? ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன். 2 வார்த்தை தான், அது எவ்வளவு மீனிங் பாருங்க. இறைவா எனக்கு சாலிகான குழந்தையை கொடு. குழந்தையை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? சாலிகான குழந்தை. இந்த சாலிகான என்ற வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடங்குகின்றது. வணக்கங்கள், நற்பண்புகள், கொள்கை உறுதி, மறுமை நம்பிக்கை, இஸ்லாமிய மார்க்க பிடிப்பு எல்லாமே இந்த சாலிகுக்குள்ள அடக்கம். அந்த வார்த்தையை போட்டு அல்லாஹ்விடத்திலே அவங்க பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப அக்கறை இருந்திருக்கா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க எப்படி கேட்கிறாங்க? துர்ரியத்தன் தொய்யிபான்ங்கறாங்க. இதே வார்த்தை, தேவா எனக்கு ஒரு குழந்தையை கொடு, ஒரு தூய குழந்தையை கொடு. இந்த தூய குழந்தையில எல்லாம் அடங்கியது. தூய குழந்தைனா என்ன? மார்க்கம், வழிபாடு எல்லாம் சேர்த்து. இந்த அக்கறையோடு அவங்க பிள்ளைகளை அணுகி இருக்கின்றார்கள், பிள்ளைகளை கேட்டிருக்கின்றார்கள், பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றார்கள், மார்க்க அடிப்படையிலே பிள்ளைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். நாம் அப்படி உருவாக்குகின்றோமா? நமது பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி சொல்லித்தரப்படுகின்றதா? உலக கல்விக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் மார்க்க கல்விக்கு தரப்படுகின்றதா? உலக கல்வியை நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இஸ்லாம் எந்த கல்வியையும் பழிக்கவில்லை. அறிவு என்பது அறிவுதான், நல்ல கல்வி என்பது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அதே நேரத்திலே மார்க்கத்தை விட்டு அதை போய் படிக்கிறதுல என்ன இருக்கின்றது? அவங்க படிக்கட்டும், உலக கல்வி படிக்கட்டும், பிரச்சனை இல்லை. இன்னொரு புறத்திலே மார்க்கத்தை முறையாக படிக்க வேண்டாமா? அந்த கவனம் பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு இருக்கிறதா? இல்லை, அவன் படிக்கிறான், 10th படிக்கிறான், +2 படிக்கிறான், அவனுக்கு நிறைய படிக்க வேண்டி இருக்கு, அதனால தான் மர்சாக்கு அனுப்புறது கிடையாது, அவன் தொழுவாட்டை கூட பரவாயில்லைன்னு விட்டுறோம் இருக்கின்றார்கள். எக்ஸாமில் டெஸ்ட் வைப்பாங்க,
கடந்த பரீட்சையிலே சயின்ஸ் பாடத்தை 90 வாங்கியிருப்பான், அடுத்த பரீட்சையில் 80 வாங்கியிருப்பான். அவனை போட்டு அடின்னு அடிச்சு ஸ்பூனை அடுப்பில் காட்டி சூடு வச்சு எத்தனை குடும்பங்கள் நடக்குது. 10 மார்க்கு குறைஞ்சிட்டான், எவ்வளவு திமிர் அவனுக்கு என்று கேட்கின்றார்கள். மார்க் விஷயத்தில் குறைஞ்சிக்கிட்டே வர்றான், அதுல கேள்வி இல்லை. அப்ப மார்க்கில் குறைஞ்சா கேட்கிறாங்க, மார்க்கத்தில் குறைஞ்சா ஏன் கேட்கறது இல்லை? அது ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குதா இல்லையா? மறுமை அல்லாஹ் நம்மை பிடிக்க மாட்டானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பருவம் தொட்டு பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கவில்லையா? சின்ன குழந்தைன்னு பார்க்கல, மார்க்கத்தை போதித்தார்கள். ஆனா சின்ன குழந்தைக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. இப்போ வாரிசுரிமை சட்டம்னு இருக்கு, ஃபராயில் மீராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய சொத்தை எப்படி பிரிப்பது, கணவனுக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, தாய்க்கு எவ்வளவு, அதை போய் ஒரு 2 வயசு பிள்ளைக்கு நடத்தணும்னா அதுக்கு புரியாது, அது வேண்டாம். அந்த குழந்தைகளுக்கு அந்த பருவத்திலே எது சொல்லிக் கொடுக்க முடியும்? ஒரு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவது, சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது, ஒருத்தரை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றது, அந்த மாதிரி சொல்லலாமா? இல்லை ராத்திரி தூங்கும் போது அந்த துவாக்களை ஓத செய்வது, காலையில எழுந்த உடனே அந்த துவாக்களை சொல்லிக் கொடுப்பது, கழிப்பறைக்கு போகும்போது ஓதக்கூடிய துவாக்களை கற்றுக் கொடுப்பது, இது மாதிரியாக பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்களை நாம் போதிக்க வேண்டும். அதை போதிக்கவில்லை என்றால், நாம் சரியாக நடந்திருந்தாலும் கணவனும் மனைவி சூப்பரா வாழ்ந்துட்டாங்க, ஆனால் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கவில்லை என்றால் அவர்கள் சீரழிந்து போவார்கள், கெட்டு போவார்கள், கலாச்சாரத்திலே விழுந்து கிடப்பார்கள். இன்னைக்கு உள்ள காலகட்டம் மிக மிக மோசமான காலகட்டம். இந்த காலத்திலே பிள்ளைகளை பாதுகாப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒழுக்கமிக்க பிள்ளைகளாக நாம் நமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்றால் குழந்தை பருவத்தில் இருந்தே அவர்களுக்கு மார்க்கத்தை நாம் போதித்தாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே கவனம் செலுத்தி இருப்பதை பார்க்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரித்திருக்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நாம் வாழ்கிற குடும்பம் ஈமானிய குடும்பமாக திகழ வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்றது. நாம் எதையுமே புதுசா செய்ய வேணாம். புதுசா பண்ணாதான் பிரச்சனை வரும். எப்படி திருமணம் முடிப்பது, எப்படி குழந்தைகளை வளர்ப்பது, எப்படி வாழ்க்கையை நம்ம வாழுவது, பிரச்சனை வந்தா எப்படி தீர்ப்பது என்ற எல்லாவற்றுக்குமான வழிமுறை திருக்குர்ஆனிலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களிலும் நமக்கு முழுவதுமாக சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அதை அதிகமாக படித்து அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் என்பது ஈமானிய மனம் கமழுகின்ற குடும்பமாக மாற முடியும். அப்படிப்பட்ட சிறந்த குடும்பங்களாக நமது குடும்பங்களை மாற்றுவதற்கு இறைவன் கிருபை செய்ய வேண்டும் என்று சொன்னவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிருத்தவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.